Speaking of India-Sri Lanka relations, how பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள இந்தியா உங்களுக்கு அளித்த ஆதரவு உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? post the economic crisis? They've helped us a lot. எங்களுக்கு இந்தியா நிறைய உதவி செஞ்சுச்சு. பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்து இன்னும் அதிகமா இணைஞ்சு பணி செய்ய இருக்கும். அதுக்கு ஒரு தனி ஒப்பந்தமும் போட்டிருக்கோம். Economic and technology. One of India's இலங்கையில சீனாவுடைய ஆதிக்கம் இந்தியாவுக்கு தொடர் கவலையா மாறி இருக்கு. இதை எப்படி தீர்க்க போறீங்க? address these concerns because these concerns are only growing. No, I've always told the நாங்க Indians and எப்பயுமே இந்தியாவுக்கு சொல்றது ஒண்ணுதான். மற்ற நாடுங்க கிட்டயும் இதை சொல்லியிருக்கோம். இந்தியாவோட பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இலங்கை செய்யாது. அது தவிர வேற எந்த நாடும் வணிக ரீதியான நடவடிக்கைகளை இலங்கையில செய்யலாம். அதுல தெளிவா இருக்கும். in this country. That's all been adhered to. சீனா உளவு கப்பல்கள், நியூக்ளியர் சப்மரின்ஸ் எல்லாம் உங்க துறைமுகங்களுக்கு தொடர்ந்து வருது. இதெல்லாம் பதற்றத்தை ஏற்படுத்தாதா? These have caused tensions. எந்த கப்பல் இல்ல நீர்மூழ்கி கப்பல் வந்தாலும் அதுக்கு ஒரே மாதிரி விதிமுறை தான் பின்பற்றுறோம். நீங்க சொல்ற விஷயத்த நேரடியாவே இந்தியா கிட்ட பேசி தீர்த்துட்டோமே. இந்த விஷயத்துல இந்தியாவுக்கு நீங்க சொல்ற செய்தி என்ன? My message to India is what I've நான் ஏற்கனவே சொன்னதுதான். இந்தியாவோட தேச பாதுகாப்பை நாங்க எந்த வகையிலையும் பாதிக்க மாட்டோம். 1987 இருந்தே எல்லா இலங்கை அரசுகளும் இதை தானே பின்பற்றிட்டு வராங்க. To my knowledge, all governments had followed it. Mr. President, the இந்திய இலங்கை உறவுல கச்சத்தீவு ஒரு தொடர் பிரச்சனையா இருக்கு. இத பற்றி இந்தியாவோடு பேசுறதுக்கு நீங்க தயாரா? open to discussions on this matter, on the issue of Kachati. It can't be. No. கச்சத்தீவு இலங்கையோட ஒரு பகுதி. அதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க எப்படி காஷ்மீர் பிரச்சனைய பாகிஸ்தானோட பேச மாட்டீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும். கச்சத்தீவை இந்தியா கிட்ட திருப்பி கொடுக்க வாய்ப்பே இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் ஒரே கொள்கையை தானே வச்சிருக்கோம். நம்ம நாட்டு எல்லைகளை பத்தி மத்தவங்களோட பேசுறதில்ல. நீங்க காஷ்மீர் பத்தி பேச மாட்டீங்க, நான் கச்சத்தீவை பத்தி பேச மாட்டேன். ஆனா இந்திய அரசு கச்சத்தீவை ஒரு முடிஞ்சு போன விஷயமாக்குறது இல்லையே. இந்தியா அதை முடிஞ்சு போன பிரச்சனையா தான் பாக்குது. ஊடகங்கள் தான் அப்படி பாக்குறதில்ல. அப்படியா? இந்திய அரசா? ஆமா, அது எங்களோட எல்லைக்கு உட்பட்டது. அது அவங்களுக்கு தெரியும். இந்திரா காந்தியோ பண்டார நாயக்காவும் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. எல்லாம் தெளிவா இருக்கே. சமீபத்துல இந்தியா இதை பத்தி உங்கள்ட்ட பேசவே இல்லையா? இல்லையே, அவங்க மீனவர் பிரச்சனை பத்தி மட்டும்தான் பேசினாங்க. நாங்களும் மீனவர் பிரச்சனையை அவங்க கிட்ட எழுப்பணும். They have also broached the issue of the fishermen. They have not raised, கச்சத்தீவு பற்றி உங்கள்ட்ட பேசலையா? அது ஒரு பிரச்சனையே இல்லையே. but the வரலாற்று குறிப்புகள் படி கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தங்கிறதா இந்திய கருத்து. No, you have to. Mrs. There were no. வரலாற்று குறிப்பெல்லாம் எதுவும் இல்ல. இந்திய அரசும் இலங்கை அரசும் போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவு எங்களோடது. எங்களுக்கு இந்தியாவோட இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. தமிழ்நாட்டுல கூட பெரும்பாலான மக்கள் இதை பத்தி கவலைப்படல. அந்த பகுதியில இருக்கும் மீனவர்கள் மட்டும்தான் எழுப்புவாங்க. அதுவும் ஒரு அரசியல் பிரச்சனையா தான் இருக்கு. மீன்பிடி தொழில ஈடுபட்டிருக்க சில அரசியல்வாதிங்க அவங்களுக்கு பின்னால இருக்காங்க. அந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற எந்த நபரும் இந்த பிரச்சனையை பேச போறதில்ல. மத்திய பிரதேசத்துல இதை பத்தி கவலை இருக்கா? They were going to take this up, or in Madhya Pradesh. இது வெறும் தமிழ்நாட்டு பிரச்சனைங்கிறீங்களா? Small part of Tamil. தமிழ்நாட்டிலையும் ஒரு சின்ன பகுதி தான். சென்னையிலயோ இல்ல மதுரையிலயோ இல்ல கோயம்புத்தூர்லயோ இந்த பிரச்சனை இல்லையே. நாங்க இந்தியா முழுக்கவும் போறோம். இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கச்சத்தீவு இந்தியாவுடையது அப்படின்னு நிலைப்பாடு எடுத்து அறிவித்திருக்கார். Taken that issue up with us. அவர் எங்ககிட்ட எதுவும் பேசல. ஊடகத்துல தான் அவர்கிட்ட பேட்டி எடுத்து போட்டிருக்கீங்க. அவ்வளவுதான். On the media. That's all. it's a settled I matter. don't think you have to take this up because you're only trying to put a strain on the relations between India and Sri Lanka. We all follow the same policy. The fishers issue, மீனவர் பிரச்சனையும் தொடர் பேசு பொருளா இருந்து வருது. இந்த விவகாரத்தை மேலும் மனிதாபிமானத்தோட நீங்க அணுக முடியும்னு கருதலையா? Tamil fishermen. Yes, I am taking. நிச்சயம் மனிதாபிமானத்தோட அணுக போறேன். முதல்ல யாழ்ப்பாணத்துல இருக்க மீனவர்களுக்கு உரிய பங்கு கிடைக்கிறத உறுதி செய்யணும். அவங்க பங்க வேற மீனவர்கள் எடுத்துட்டு போகாம இருக்கணும். நீங்களும் அதை மனிதாபிமானத்தோட அணுகுவீங்கன்னு நினைக்கிறேன். Human view on that. Fishers go in search of இலங்கையில மீன் பிடிக்க தமிழக மீனவர்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பது பற்றி பேச்சுகள் இருக்கு. அத சட்டப்பூர்வமா கட்டுப்பாடுகளோடு செயலாங்கிற பேச்சு இருக்கு. restricting it and legalizing it, and putting it in an Fishermen in sea. இலங்கை மீனவர்கள் யாருக்கும் லைசென்ஸ் தேவையில்லை. எங்க பகுதிக்குள்ள வந்து மீன் பிடிக்கிறவங்கள வேற இடங்களுக்கும் ஆழ்கடலுக்கும் மாற்றுவதற்கான அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு? Including into the Sri Lankan waters would be help to எதுவுமே நடக்கலையே. நாங்க இதுவரைக்கும் ரொம்பவே மென்மையா இருந்திருக்கோம். ஆனா இந்த பிரச்சனை யாழ்ப்பாணத்துல பெரிய புயலா மாறிட்டு இருக்கு. 2 முறை நான் அங்க போயிருந்தப்பவே மீனவர்கள் இதை பத்தி என்கிட்ட பேசினாங்க. எவ்வளவு நாள் அவங்களுக்கான தீர்வை தள்ளி போட முடியும்?
can't keep putting it off. What is your message? இந்த பிரச்சனையில தமிழக மீனவர்களுக்கு, தமிழக தலைவர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? Leaders and people of Tamil Nadu தலைவர்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் நண்பர்களா இருக்கோம். நமக்கு ஒரு நீண்ட வரலாற்று உறவும் இருக்கு. by the fishermen அந்த பகுதி மீனவர்களை பொறுத்த வரைக்கும் எங்க மீனவர்களும் அவங்களும் சொந்தங்கள் தான். அங்க இருக்கிற பலருக்கு இலங்கை மீனவர்கள் குடும்ப உறவினர்களாவே இருக்காங்க. families on that இது எல்லாருக்கும் தெரியும். இதுல சண்டை வேணாமே. secret. இது இலங்கையோட கடல் பகுதி. உட்கார்ந்து பேசினா உங்களுக்குள்ள எல்லாத்தையும் தீர்த்துக்கலாம். Sit down and talk it over. The upcountry மலையக தமிழர்கள் வரலாற்று ரீதியா பல சமூக பொருளாதார சவால்களை சந்திச்சு வர்றாங்க. அவங்களுக்கு உங்களுடைய வாக்குறுதி என்ன? Tamils in this election. We've already announced it before the elections. தேர்தலுக்கு முன்னாடியே இதை பத்தி நாங்க அறிவிச்சிருக்கோம். Make it in லைன் ரூம்களை எடுத்து கிராமங்களா மாத்தணும். அவங்களுக்கு நில உரிமை வழங்கணும். லைன் ரூம்கள்ல இருக்கிற மூத்த குடிமக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளையும் வழங்கிட்டு வரோம். the senior citizens living in the line rooms. அவங்களோட கல்வியில கவனம் செலுத்துறோம். கூலியை அதிகமா கொடுக்க சொல்லியிருக்கோம். மலையக தமிழர்கள் பல சமூக சவால்களை சந்திச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதையெல்லாம் சரி செய்யணுன்றதுல நாங்களும் உறுதியா இருக்கோம். முதல்ல அந்த லைன் ரூம்களை எடுத்துட்டு விவசாய ரீதியான தொழில் பகுதிகளா அதை மாத்தணும். We overcome. We are committed to it. And the first thing is to do away with the plantation system and the line rooms. தென்பகுதியில தென்னை விவசாயத்துல அப்படிதான் சீர்திருத்தம் செஞ்சுட்டு வரோம். ரப்பர் தோட்டங்கள்லயும் செய்றோம். தேயிலை தோட்டங்கள்லயும் அந்த மாற்றங்கள் எல்லாம் வரணும். They don't live there now. It's happening in rubber. It should happen in tea also. Right. And there are still இன்னமும் கூட 2009 போர்க்குற்றங்களுக்கு சர்வதேச விசாரணை தேவைங்கிற குரல்கள் இருக்கு. சர்வதேச விசாரணைக்கு உங்களுக்கு சம்மதம்? Are you opposed to international mechanisms coming into what happened in 2009? I have the same. இந்திய அரசுக்கும் எங்களுக்கும் இதுல ஒரே நிலைப்பாடு தான். சர்வதேச நபர்கள் யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நாங்க நிறைவேற்றிட்டு வரோம். ஒட்டுமொத்த தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியால எந்த நாடும் சர்வதேச தலையிட்ட விரும்புறதில்லை. 2009 நடந்தது சர்வதேச குற்றங்கள். அத சர்வதேச சட்டங்களின்படி தானே விசாரிக்க முடியும். இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் இந்தியா மேலேயும் வைக்கப்படுதே. And are made against India also. Allegations. On Even on காஷ்மீர் விஷயத்துல இந்தியாவை அப்படிதானே சொல்றாங்க. நாங்க அது இந்தியாவே தீர்த்து கொள்ள வேண்டிய பிரச்சனைன்றதுல தெளிவா இருக்கும். காஷ்மீர்ல போர்லாம் நடக்கலையே. as far as we are concerned, allegations. that குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா? நானும் அதை சொல்லலாமே. as far as There we was are, no look, international so what, are you mechanism saying? set up by Are you saying that இந்திய விவகாரங்கள்ல சர்வதேச விசாரணைக்கு இந்தியா ஒப்புக்கொள்ளுதுன்னு நீங்க சொல்றீங்களா? inquiries into any Indian matter? but there Are you? We all. இந்த விவகாரத்துல ஐநா ஒரு மெக்கானிசம் உருவாக்கி இருக்கு. ரெண்டையும் ஒப்பிட முடியாது. No, they are all. ஒப்பிட முடியுமே. தென்கிழக்காசிய நாடுகள் எல்லாமே சர்வதேச விசாரணைகளை ஏற்க மாட்டோம்ன்ற நிலைப்பாட்டில் தானே இருக்கும். International inquiry. there were There were no question. Even Southeast Asia, we've agreed. மேற்கத்திய நாடுகள் அவங்களோட நிலைப்பாட்டை எங்க மேல திணிக்கிற முயற்சி இது. அதை நாங்க ஏற்க மாட்டோம். Of trying to impose their views on us, and we are not agreeable. காஷ்மீர் பிரச்சனையில 90,000 போர் விதவைகள் உருவாயிடல. We have no 90,000 war widows. 90,000 விதவைகள் இங்கேயும் இல்லையே. நீங்க போய் பாருங்களேன். காணாம போனவங்களுக்கான அலுவலகத்துல எல்லா தரவுகளும் இருக்கு. 90,000 விதவைகள்ன்றது தவறான செய்தி. ஊடகத்துல தான் இப்படி சொல்றீங்க. நாங்க இந்தியாவோட நல்லுறவையே விரும்புறோம். It's you in the media carrying it forward. Mr. President, We are looking at good relations with India. நீங்க இப்படி செய்யும்போது இலங்கை மக்களுக்கு கோபம் வருது. இந்தியா நேபாள் இடையேயான உறவை கெடுத்ததும் ஊடகங்கள் தான், இந்திய அரசு இல்ல. Part of the Nepali, Indo-Nepali relationship was ruined because of the media. one Not because the Indian government. I mean, they had to pay the. ஊடகங்கள் செஞ்ச தப்புக்கு இந்திய அரசு பதில் சொல்ல வேண்டியதா போச்சு. இப்படி செய்யாதீங்க. Do this. I saw what happened in Nepal, and I'm very careful dealing with you. how would you address the வடக்கு கிழக்கு பகுதிகள் சிங்களமயமாக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? No singalization or not. சிங்களமயம்லாம் எதுவும் இல்லையே. நான் அடிக்கடி அங்க போறேன். அப்படி ஒன்றும் நடக்கல. இலங்கை முழுசும் இலங்கை மயமா இருக்கு. அவ்வளோதான். இந்த தேர்தல்ல இல்லாத பிரச்சனையை நீங்க இப்போ எழுப்புறீங்க. இனவாதமோ மதமோ இந்த தேர்தல்ல ஒரு பிரச்சனையாவே இல்லை. எல்லாரும் பொருளாதார பிரச்சனையையும் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் தான் பார்க்குறாங்க. இது என்னோட சாதனை. அதை அப்படியே தொடர விரும்புகிறேன். That I have achieved, and I am going to maintain that.
பேட்டியுடைய நிறைவா இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் வாக்காளர்களுக்கும் எங்க இந்திய நேயர்களுக்கும் நீங்க சொல்ல விரும்பக்கூடிய செய்தி என்ன? My voters, my இலங்கை வாக்காளர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, நம்ம ஒரு பெரிய பொருளாதார சிக்கல்ல இருக்கோம். வேற யாரும் இந்த நேரத்துல அரசை ஏத்து நடத்த முன்வராதப்போ நான் தான் அந்த பொறுப்பை ஏத்தேன். government when other நாம இப்போ முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். IMF, சீனா வளர்ச்சி வங்கி உள்ளிட்ட பல தரப்புகளோட இப்போ ஒரு உடன்பாட்டையும் எட்டியிருக்கோம். with the OCC, and must thank India for what they help they gave us with the இந்த நேரத்துல இந்தியாவும் எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சது. அதுக்கு நான் நன்றி சொல்லணும். now we have to இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களோட அடிப்படையில நாம முன்னேற போறோமா இல்ல அதை சீர்குலைக்க போறோமான்றது தான் இப்போ முடிவு செய்யணும். ஒவ்வொரு இலங்கை குடிமகனையும் பாதிக்கும் விஷயம் இது. சிங்களர்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்கள்னு எல்லாரையும் பாதிப்பது இந்த ஒரு பிரச்சனை தான். இனமோ மதமோ இந்த தேர்தல்ல ஒரு பொருட்டே இல்லை. and religion is not a part of this campaign. What is இந்தியாவுக்கு உங்களுடைய செய்தி? Sri Lanka and இந்தியாவும் இலங்கையும் நல்ல நண்பர்கள். இந்த மீடியா அதை கெடுத்துட அனுமதிக்காதீங்க. shooting the messenger, Mr. President? what does it matter? You are trying to shoot me, I shot you. So okay. It's always a pleasure to talk to Okay. you. Thank you very much and all the very best, Your Excellency. Thank you.